வேர்ஹவுஸ் உடைய சேலின் ஃபீச்சர்ஸ், அது என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய நாலேஜுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். உங்களுக்கு இது வரைக்கும் வந்து நான் சொன்னது வந்து அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் கேளுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு நான் விவரித்து உங்களுக்கு அதை பற்றி நான் புரிய வைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுவதற்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்மேலுமாக நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த எபிசோடை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம லெட்டஸ் கெட் ஆன் டு த ஒர்க். இப்போ இன்வெர்ட் மூமெண்ட், பாண்டுடைய இன்வெர்ட் ரெசிப்ட் அது எப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாண்ட் இன்வெர்ட் ரெசிப்ட்னா வந்து சப்போஸ் வந்து மற்ற குடோனுக்கு போகக்கூடிய கண்டெய்னர்ஸ் கூட நம்மகிட்ட வந்துடலாம் தவறுதலாக. அது கரெக்டான கண்டெய்னர்ஸாக நமக்கு ரிசீவ் ஆகிக்காங்கிறது நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம கஸ்டம்ஸில் உள்ள இன்சூரன்ஸ் பாண்ட் டெபிட் ரிஜிஸ்டரில் வந்து அவன் டெய்லி போடுற டெபிட்ஸ் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் டெபிட், நம்ம பாண்ட் நம்ம அலாட் ஆகிறது எல்லாமே அதோடைய பில் ஆஃப் என்ட்ரி நம்பரோட அதில் போட்டுரும் டீட்டெயில்ஸ் மென்ஷன் ஆகி அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணி நம்ம வந்து கஸ்டம் நம்முடைய பாண்ட் செக்ஷனுக்கு நம்ம பாண்டு கஸ்டம், அதாவது வேர்ஹவுஸ் பாண்டுக்கு நம்ம வந்து அதை தெரியப்படுத்திடுறோம் ஒரு ஃபோன். அது வந்து சீரியலி நம்ம தட் இஸ் மெயின்டைன்ட் அட் த வேர்ஹவுஸ் லெவல் அண்ட் தீஸ் டீட்டெயில்ஸ் ஆர் நம்பர்டு சீரியலி. ஸோ இப்போ வந்து என்ன இருக்கும்னா சார் தான் நம்ம பார்க்கலாம். நம்ம let us assume that one fine morning we come to the go down for work, we see a container arrived for bonding purpose. நம்ம அதோடைய பில் ஆஃப் என்ட்ரி டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம டிரைவர்கிட்ட வாங்கி ஃபஸ்ட்டு வந்து அதோடைய அவுட்டர் சர்வே பண்ணிக்கிறோம். ஆஸ் அ வேர் ஹவுஸ் கீப்பர் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து சர்வே பண்ணிக்கணும். எப்படி ஏதாவது டென்ட்டாக இருக்கா, எதுவும் உடச்சிருக்காங்களா, யாரும் வர்ற வழியில் இது எதுவும் சேதம் ஆகிருக்குதா, உள்ளே உள்ள ஜாமான் திருடு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு அதோடைய டோரை பார்க்க சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாத மெயினாக வந்து அதோடைய சீல் இன்டாக்டாக இருக்கா, அது எதுவும் டேமேஜ் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்ம தெளிவாக அதை வந்து கவனிச்சுக்கிறோம். அந்த சீல் நம்பர் வந்து பிஎல்லோட இல்லைன்னா கார்ட் ஷீட்டோட மேட்ச் ஆகிறதுங்கிறத நம்ம கோரிலேட் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறோம். ஓகே, எவ்ரி திங் இஸ் நவ் வெரிஃபைடு. Now open the container door. கண்டெய்னர் டோர் ஓப்பன் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்து உள்ளே போய் பார்க்காதீங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ தட் அது உள்ள அன்வான்ட் பாய்சனஸ் கேஸ்லாம் வெளியில் போட்டோம். சரிங்களா? இப்போ அதை வந்து வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ எடுங்க. இன்கேஸ் ஏதாவது டேமேஜாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக வந்து கஸ்டமருக்கு வந்து அதை வாட்ஸ்அப் பண்ணி அவங்க சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து டேமேஜாக இருக்க மாதிரி தெரியுது, நான் டிஸ்டர்ப் பண்ணவா, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் சர்வேரை அனுப்பி இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஓகே சொல்கிறீங்களா டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை மோஸ்ட்லி அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா சார் தான் அவங்க இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணிடுங்க சார்ன்றாங்க. பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ணி விட்ருங்க, கவுண்டிங் நான் கொடுத்துருங்க, ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு பில் ஆஃப் அந்த முதல்ல நம்ம வந்து பில் ஆஃப் என்ட்ரி நம்ம படிக்க சொல்லி தெரிஞ்சிடும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் இது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதா இல்லை மெக்கானிக்கலாக ஆப்ரேட் பண்ணுறதான்ட்டு. சப்போஸ் நம்ம வந்து அசியூம் பண்ணலாம் இது வந்து பிபி ப்ராடக்ட்ஸ் வந்து 25 கிலோகிராம் பேக்ஸில் இருக்குது, ஒரு 640 பேக் இருக்குன்னு வைங்களேன். அதை ஹேண்டில் பண்ணுவது அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னா மேனுவலாக தான் ஆப்ரேஷன் பண்ணணும். எல்லாமே லூஸில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க கண்டெய்னருக்குள்ளே. அப்போ வந்து நம்ம லேபரை வந்து நம்ம போட்டு அவங்க என்ன செய்கிறோம், அங்கேருந்து கண்டெய்னர்லேருந்து வெளியில் எடுத்து இந்த பாண்டு எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோமோ ஸ்டாக் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து அதை வந்து ஒவ்வொரு பேக்காக நம்ம வந்து ரிசீவ் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி லாட்டில் போடுறோம். லாட் எல்லாம் டோட்டலாக வந்து டீஸ்டப் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன செய்யறோம், கண்டெய்னரை உள்ளே போய் பார்க்குறோம் எதாவது டேமேஜ் இருக்குதா, ஃப்ளோர் போர்டு எதுவும் டேமேஜ் இருக்குதா. இன்கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் பார்ட்டிக்கு சொல்லிடுறப்ப இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய சர்வேர் வச்சு பண்ணிவிடுங்க
எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். இப்போ நம்ம டீஸ்டர்ப் பண்ணதை சப்போஸ் வந்து 640 பேக்ஸ்ன்னு போட்டிருந்து பில் ஆஃப் என்ட்ரியில் நம்ம வந்து கவுண்டிங் கொடுக்கச்சில 640 பேக்ஸ் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து அது வந்து ஸ்டாக் கார்டுன்ற ஒரு கார்டு உண்டு, தட் டினோட்ஸ் தி பாண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பாண்ட். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா பாண்ட் நம்பர், டேட் இருக்கும், கண்டெய்னர் நம்பர் இருக்கும், டேட் ரிசீவ்டு, குவான்டிட்டி ரிசீவ்டு, இம்போர்ட்டர் நேம், சம் டீட்டெயில்ஸ் 20 ஃபீட்டா 40 ஃபீட்டா எல்சிஎல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதில் எழுதிட்டு அந்த ஒரு மூட்டையில் வெளியில் வந்து சொருகி வச்சிடுறோம். ஸோ தட் யாரும் வந்து தூரத்துலேருந்து பார்க்கச்சில இந்த ஸ்டாக் கார்டை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இது யாருடைய பாண்ட் அப்படிங்கிறத. சரிங்களா? இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸை எல்லாம் முடிஞ்ச பிறகு செக்யூரிட்டி அவங்களுடைய ரெஜிஸ்டரில் அவங்களுக்குன்னு தனியாக ரெஜிஸ்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் அதில் என்ன எழுதியிருக்கோன்னு தான் ஏன்னா சீரியல் நம்பர், டேட்டு, பாண்ட் நம்பர், இம்போர்ட்டர், CHA நேம், that is container number, 20 feet or 40 feet, quantity received, time in, time out, signature of the warehouse manager. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் கண்டெய்னர் வந்து டீஸ்டர்ப் பண்ணி முடித்த உடனே அதை க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அது வந்து அந்த கண்டெய்னர் எம்டி ஆர்டுக்கு போயிடும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டீஸ்டர்ப் ஆப்ரேஷன் எப்படிங்கிறத நான் வந்து அதாவது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு டீஸ்டர்ப், ஒரு கண்டெய்னரில் பிரச்சனை இல்லாமல் ஒரு கண்டெய்னர் கார்கோ வந்ததை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து அதை எம்டியை அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் தெரிய சொல்கிறேன் அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு, அதை எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்னுடைய அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். அதுவரை தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.